வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டெலகிராமுடைய லிங்க்ஸ் இருக்கும், எங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸஸ் கிடையாது. கேடுடைய ரீட்டைல் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் யூஎஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து 8:10க்கு நமக்கு வந்து ஃபெட்டோடைய ஸ்பீச்சஸ் இருக்குது. 10:30 மணிக்கும் ஸ்பீச்சஸ் இருக்குது. 10:30 மணிக்கு ரீகவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் ஓப்பன் அப்போ ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி 8 மணிக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ ஓவர் நைட் பொசிஷன்ஸை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸோடைய சார்ட் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணோடனே கீழே வரணும். கீழே வராமல் மார்க்கெட் வந்து ஒரு புல் மூவ் கொடுத்துட்ருக்கான். நேற்று வந்த நியூஸஸில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் தான். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வந்து நெகட்டிவ் நியூஸ் தான். பட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். பிகாஸ் இந்த சப்போர்ட்டை வந்து அவன் வந்து முழுசாக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பட் இந்த ரிஜெக்ஷனே மார்க்கெட் மேலே போயிட்டு தென் இப்படி வருவான் அண்ட் தென் ஒரு ஃபால் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ இப்போ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் தான் நமக்கு இப்போ ஆக்டிவாக எடுத்துக்கணும். இந்த டாப்புக்கும் தென் இந்த பாட்டத்துக்கு இருக்கிற சேனல். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட் எடுக்கலை. ஸோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு தென் கீழே வந்து சப்போர்ட் எடுக்க போகிறோம். ஸோ அந்த லெவல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 4 hour சார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ இந்த சேனலை வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான், ரைட்? பட் இது வந்து அவ்வளோ மேலே போகணும். இந்த ஹைக்கு மேலே இந்த மல்டி 2க்கு மேலே போகணும். போயிட்டு கீழே வந்து ப்ரைஸ் 105லேருந்து 105.50 வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், அல்லது டைரெக்டாகவே மார்க்கெட் பிரேக் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே போயிடுச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் கீழே திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸஸோ அல்லது இன்னைக்கு மூவ்மெண்ட் கொஞ்சம் கீழே வந்தால் கூட அப்கமிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அப்சைடில் இருக்க போகிறான். தென் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆக போகிறான். இதோட சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாளைக்கு வரக்கூடிய வீக்லி ஃபோர்காஸ்ட் ஆர் சண்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிள், இந்த டாப் ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. செல் சைட் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து இப்போ பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து கீழே மேலே போக முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே தான் வருது. ஸோ இது ஒரு சின்ன பிரேக் மட்டும் கொடுத்துட்டு இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த சேனல் வந்து என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இது வேண்டாம், இந்த பாட்டம் சேனலை எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த 2 கனெக்ட் நமக்கு இந்த ஒரு ஃபேக் கனெக்ட் இருக்குது. இப்போ மார்க்கெட் இப்போ வந்து ரியல் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பாட்டம் அப்படி வச்சுக்கலாம். எஸ். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபால் ஆனால் கீழே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ப்ரைஸ் வந்து நிற்கும். ஸோ நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் சும்மா ஒரு ட்ராப் பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ மேலே போயிட்டுருக்க மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும் பொழுது கீழே இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு வரும். நெக்ஸ்ட் திருப்பி ப்ரைஸ் ஒரு ரைஸ் ஆகிட்டு ஃபால் ஆகலாம். இது சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா செல் கிடைக்கும் போது செல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1 hourல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஜிக்ஜாக்ஸில் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டபுள் பாட்டம் இருக்கும். ஸோ இந்த டபுள் பாட்டத்தில் ஒரு வேளை சப்போர்ட் எடுத்துட்டால், நல்லா பார்த்துக்குங்க, ப்ரைஸ் வந்து டபுள் பாட்டத்தில் சப்போர்ட் எடுத்துட்டால் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வருவான். ஸோ மேலே ஏறினாலும் செல் ட்ரை பண்ணும், கீழே பிரேக் அவுட் ஆனாலும் செல் தான் ட்ரை பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து சும்மா ஹோல்ட் ஆகி நிற்பானே தவிர ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் செல் எதிர்பாருங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ வந்து இந்த சேனலை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைஸோடைய சேனல் வந்து, ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ எங்கே வந்து நிற்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாப், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாட்டம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட் கனெக்ட். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து வரப்போம். ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் சப்போர்ட் கிட்ட தான் இருக்கிறோம் ப்ரைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறிட்டு தென் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக கீழே வந்துருவோனா அப்படின்னா அதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுப்பான். இந்த சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஒன் மோர் ரைஸ் ஆகிட்டு கூட கீழே வரலாம். ஆக மொத்தம் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டான். நமக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஸோ 28.8 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ மேலே செல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, கீழே வரும்பொழுது இந்த இடத்துல மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃபால் ஆகலாம். ஸோ சப்போர்ட் ஏரியாவுக்கு வரப்போகிறோம். அது வந்து நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் தான் இப்போ இருக்கான். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தனால தான் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஷார்ட் எதிர்பார்த்துருந்தோம். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். செல் என்ட்ரிக்கான இடம் 78லேருந்து 478லேருந்து சாரி 68லேருந்து 72க்குள்ளே செல் அடிச்சிங்க. மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து 56 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் செகண்ட் வந்து 40யும் நெக்ஸ்ட் வந்து 410 தேர்ட் டார்கெட்டாக வச்சுருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து தேர்ட் டார்கெட்டுக்கு அச்சீவ் ஆகிட்டான். நெக்ஸ்ட் வந்து 280 ஆர் 290 அப்படிங்கிற லெவலுக்கு வரலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே வருவானா அப்படின்னா வரலாம். பட் டைரக்டா ஒரே ஃபால்ல மார்க்கெட் வராது. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுடைய மார்க்கெட் சப்போர்ட்ல நின்றுட்டு இருக்கான். ஸோ இது பிரேக் ஆகலாம். பிரேக் ஆகி இந்த ஜோனை மார்க்கெட் நிற்கலாம். ஓகேங்களா, 80 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே 90 to 80 லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வந்து நிற்கலாம். பட் ஒரு கிராஜுவலாக பிரேக்கிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வரனால இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ புக் பண்ணணும் அப்படிங்கிறவங்க 410 லெவல்ஸில் புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து அந்த 80 to 90 வரைக்கும் ட்ரையல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க உங்கள் ஸ்டாப் லாஸை ஆல்மோஸ்ட் 45லேருந்து 50க்குள்ளே வச்சுங்க. ஏன்னா ஒருவேளை இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் திருப்பி இங்கே மேலே போயிட்டு தான் கீழே வருவான். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ கோல்டு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. இப்போ மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் செல் ட்ரெண்ட் வரல. திருப்பியும் சொல்கிறேன், இது பை ட்ரெண்ட் தான். மேலே வந்து டாப்பில் நமக்கு லைஃப் டைம் ஹைப் எடுக்கும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இப்போ ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஃபால் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால் இங்கே வந்து இப்படி முடிக்கிறான் அப்படின்னா திருப்பி வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடு வந்து இப்படி நடக்கும். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஃபால் வந்து அந்த சப்போர்ட்ஸ் லெவலை கம்ப்ளீட் பண்ண வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல டாப் அண்ட் டாப் இந்த லைஃப் டைம் ஹைக்கு மார்க்கெட் போனனால மார்க்கெட் வந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஸோ இன்னும் கூட மார்க்கெட் கீழே இறங்க தான் போகுது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா செல் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ ப்ரைஸ் நம்ம எதிர்பார்த்து இந்த தேர்ட் லெவலை தாண்டி ப்ரைஸ் இப்போ ஃபோர்த் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு இப்போ ப்ரைஸ் வரும் பொழுது ஓகே இங்கேருந்து திருப்பி ஒரு புஷ் கொடுக்கலாம். 50 வரைக்கும் ஒரு புஷ் கொடுக்கலாம். இங்கே நான் பை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. பை கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. வந்தால் கண்டிப்பாக டெலகிராம்லேயோ அல்லது ஏதாவது ஒரு வகையிலையோ நான் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து தேர்ட் சப்போர்ட் வந்துட்டோம். இதுக்கு மேலேயும் எதிர்பார்க்கலாமானா எதிர்பார்க்கலாம். பட் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிங்க. இங்கே போய் நான் செல் அடிக்கணுமா, ஃப்ரெஷ் செல் அடிக்கணுமா அப்படின்னா நோ. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எடுத்த செல்லுக்கான டார்கெட்டை இங்கே அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்போ ட்ரையல் ஸ்டாப் லாஸை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நியூ செல்குள்ளே போகாதீங்க. பொசிஷன்ஸும் பெருசாக ஹோல்ட் பண்ணாதீங்க. இல்லை நான் செல் அப்படியே பொசிஷனும் ஹோல்ட் பண்ணுறவங்க அவங்க நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இனிமே ஒரு நியூ செல்குள்ளே போக ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளோ பெரிய நியூஸஸ் இல்லை. ஸோ ரொம்ப கொஞ்சம் சாலிடாக ஒரு செட்டில்மெண்ட் நியூஸ் இருக்குது. செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு. எப்படின்னா வீக்கெண்டுங்கிறதுனால நிறையா கேஷஸ் வந்து டெலிவர் ஆகும் பொழுது அப்போ வந்து அதுக்கான சின்ன மூமெண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய ஃபால் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா ஆகாது. இந்த இடத்துல இப்போ சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் கொஞ்சம் வந்து நிற்கணும், ஹோல்ட் ஆகணும். அங்கே சப்போர்ட் எடுக்காமல் ஃபெயில் ஆனால் தான் 80-90 வருவான். 80-90ல் கண்டிப்பாக மார்க்கெட் 80-90னா 80 to 90ல் ஒரு புக்கிங் தான்.
65 வரைக்கும் அவனுக்கு லெவல் இருக்கு. அங்கே வரைக்கும் என்ன பண்ணுவானா வந்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருவான். நின்றுச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுத்தால் திருப்பி மார்க்கெட் 450 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே வருவான். ஸோ அவன் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 335 லெவலுக்கு வருவான். ஆனால் இம்மிடியேட்டாக வருவானா, இல்லை 2 வீக்ஸ் கழிச்சு கூட வரலாம். ஆக மொத்தம் ப்ரைஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவலை தேடி தான் வரப்போகுது. அதுக்குள்ள மார்க்கெட்டில் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து இப்போ இந்த டாப் நம்ம பார்த்த மாதிரி ப்ரைஸ் கீழே வந்து ஏதாவது ஒரு இடம் இங்கே இன்னும் ஃபார்ம் ஆகலை, ஃபார்ம் ஆனால் சொல்லிடுவேன், அல்லது இங்கே ஃபார்ம் ஆகுது, அல்லது கொஞ்சம் கீழே இறங்கி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம் அப்போ நம்ம ஒரு பை எடுத்துட்டு திருப்பி அங்கே ஒரு செல் கிடைக்கும் போது வந்து இங்கே 35 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ டைரெக்டாக 35 வந்துருமா அப்படின்னா ரொம்ப சான்ஸ் வந்து கம்மி. வந்துட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம இப்போதைக்கு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட டெக்னிக்கல்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.